அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குருவே சரணம். யாரு நம்மளுடைய மிக முக்கியமான எதிரி? நம்மளுடைய முதல் எதிரி யாரு? நம்மளுடைய மனது தான். என்ன கேட்டா, என்னுடைய மனசு தான் எனக்கு எதிரி. அந்த மனசு தான் என் ஞாபகங்கள் மூலமா ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்தி என்னைய இத்தருணத்தை, இந்த நொடிய வாழ விடாம தடுக்குது. சத்குரு ஐயா கூட சொல்லியிருக்கிறாங்க. உங்களை பார்த்து நான் யாராவது ஒருத்தர பார்த்து, "ஏய் ஃபூல்" அப்படின்னு சொல்லிட்டேன்னா போதும். சத்குரு என்னைய பார்த்து ஃபூல் சொல்ட்டாரே, சத்குரு என்னைய பார்த்து ஃபூல் சொல்ட்டாரே, அதையே ஓட்டிட்டு இருப்பீங்க. 2, 3, 4 நாளும் வருட கணக்குனாலும் அதையே உங்களுக்குள்ள ஓட்டிட்டு இருப்பீங்க. ஆனா நான் உங்கள நோக்கி ஒரே ஒரு முறை தான் ஃபூல்ன்னு சொல்லியிருப்பேன். அப்ப நம்ம மனசு இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா, அப்ப எத்தன விஷயத்துல நம்மள மெமரீஸா ஞாபகமா வந்து இதை செஞ்சது இவங்க தானே, இத உனக்கு இப்படி நடந்திருக்கணும், இந்த பொருள் உனக்கு வேணும், இந்த பொருள் உனக்கு நீ ஆசைப்பட்டது, இத எப்படியாவது அடைஞ்சிரு, அவங்க பாரு இப்படி இருக்காங்க பாரு, அப்படின்னு நம்மள கம்பேர் பண்ணியோ, பொருள் ரீதியாகவோ, இந்த உலகத்துல உள்ள அனைத்து ரீதியாகவும் நம்மள குழப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ப மனசு தான். ஒண்ணா நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள், நான் ரொம்ப நானா இப்படி, நானா அப்படின்னு நமக்குன்னு ஒரு ஹிஸ்டரிய ஞாபகப்படுத்தி நாம குழப்பிடும். இல்ல அடுத்தவங்கள காட்டி, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னு குழப்பிடும். இல்ல இன்னொரு குரூப் அவங்கலாம் நமக்கு எதிரிங்கிற மாரி காமிச்சு, இவங்களால தான் நம்ம இப்படி இருக்கோம், இவங்க தான் நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இருக்கும். இல்ல அ லாங் டர்மா ஒரு அரசியல்வாதிங்கனாவே இப்படிதான், டீச்சர்ஸ்னாவே இப்படிதான், போலீஸ்னாலே இப்படிதான், ஸ்டூடண்ட்ஸ்னாலே இப்படிதான், இப்படி. நம்ம மனசு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அடுத்தவர்களை நோக்கியோ, நம்மை நோக்கியோ நம்மள குழப்பிக்கிட்டே நம்மள தியான ரீதியாக அன்பா, அமைதியா, கருணையா வாழவே விடாம, அந்தந்த நொடிக்கு அழகா, நிம்மதியா, சந்தோஷமா, பேரானந்தமா வாழ விடாம பண்ணிடுது. அப்ப நம் மனதை அடக்கும் அந்த மாபெரும் டெக்னிக் தான் தியானம். தியானம் சும்மா இப்படி உட்காந்தா வந்துருங்களா? வராது. அதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல், பவர்ஃபுல் குருஜி தேவை. பவர்ஃபுல் குருவால தான் நம்ம தியானத்த நமக்குள்ள உண்டாக்க முடியும். நமக்குள்ள இருக்க சக்திய மேலோங்க செய்ய ஒரு பவர்ஃபுல் குருவால தான் முடியும். எங்க குரு ஒரே தீட்சை தான். ஒரே தீட்சை தான். என் எண்ணங்கள் எல்லாம் அடங்கி, அன்று நான் கண்ட பேரானந்தம் இன்று வரை அது அப்படியே அதிகரிச்சுட்டே வருதுன்னு தான் சொல்லுவேனே தவிர, அன்னைக்கு நான் பட்ட இன்பம் இருக்கே, அத நான் என்னைக்கும் பட்டதில்ல அப்படி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் குரு பார்வை என் மீது பட்ட முதல் நொடியிலிருந்து இன்று வரை என்னுடைய ஆனந்தம் அப்படியே பெருகிக்கிட்டே வருது. அப்படியே பெருகிக்கிட்டே வந்துச்சு. எங்க குழுவுல மலர்ச்சி நிலைன்னு இருக்கு. மலர்ச்சி நிலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் ஹேப்பியா இருக்கேன். இதுல மலர்ச்சி நிலை அடைஞ்சிட்டேனா? அப்படின்னு நெனச்சேன். திரும்ப அப்படியே ஆனந்தம் பெருகிக்கிட்டே இருந்தது. ஆத்ம வணக்கம்மா, நீங்க சம்பூர்ண நிலை அடைஞ்சிட்டீங்கன்னு எங்க குரு சொல்றாரு. இன்னும் அடுத்த படி போயிட்டேனா? இன்னும் நான் ஆனந்தமா அப்படியே இருக்கேன். ஆத்ம வணக்கம்மா, நீங்க குரு நிலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு எங்க எங்க குரு எனக்கு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய எதிரிய விட்டு நான் விலகி வந்துட்டேன். என் மனச விட்டு நான் விலக குருவ விட்டு குருவ நோக்கி நான் போய்க்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய குருதேவ வாசியோக பயணம் தான் எனக்கு ஒரு மாபெரும் சான்று. அப்ப அந்த மனம் என்னும் எதிரியை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்? எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி, நாம் உண்டு, நம் வேலை உண்டுன்னு அன்பா, கருணையா, சிவனேன்னு உட்காரணும் அப்படிங்கிறத எங்க குரு எங்களுக்கு நொடிக்கு நொடி புருவ மத்தியிலேருந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத நாங்க விழிப்புணர்வா கடைப்பிடிச்சுக்கிட்டே இருக்கோம். நன்றி. ஆத்மா வணக்கம்.